வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதுனா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் இப்போ 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் 4ல் இருக்கார். ஸோ 2, 7, 4 போதே நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி உங்களது 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் அதோடைய லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வரும் காலங்களில் ஃப்யூச்சரில் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 5, 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்பொழுது ஏதாவது லோன்ஸ் போட்டு வண்டி, வாகனங்கள், வீடு, வண்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்களை கொடுக்கும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்பியூட், கொஞ்சம் நமக்கு ஒரு மனஸ்தாபங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் பிரயாணம் பண்ணுறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய வண்டி, வாகனங்கள், ஒரு லேண்டு, வீடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. 11 போதே வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் சிறப்பான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 4ல் உச்சமாக இருக்கும்பொழுது புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புதிய வண்டி, வாகனங்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாகுது ராகு தேசாபுத்தி அந்தரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்க ராகு சுய சாரத்தில் போகும். குழந்தைகள் கொஞ்சம் அடமெண்ட்டாகவும் கொஞ்சம் நம்மளை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக பண்ணோம். பட் இருந்தாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோவே. ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் குலதெய்வ வழிபாட்டுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக குரு தசா புத்தி அந்தரங்கள். ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் லோன் போட்டு வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் 9 மற்றும் 12ஆம் அதிபதி. உங்களுக்கு இப்போ இருக்கிறது 5ல் இருக்குது. ஸோ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது 11ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும், ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் இருக்குனாலும் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்திகள். சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் இப்போது உங்களுக்கு 5ல் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, ஒரு இறைவனோட ஒன்றி
மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது பெரிய முயற்சிகள் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாகவும் ஆவீங்க. ஸோ அந்த எமோஷனை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் மாற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 8இல் வந்து வக்கரமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் குடும்பத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தலாம். அவங்க குழந்தைகள் விஷயங்களையும் கொஞ்சம் வந்து அவங்க பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 3 மற்றும் 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களை உங்களுக்கு பெரும் முயற்சி எடுத்து ஒரு லெவலில் முன்னேற்றணும், ஓரளவுக்கு ஒரு லெவலில் வந்து அவங்க செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 8இல் இருக்கும்போது சில நேரங்களில் குழந்தைகளோட பிடிவாதங்கள் நமக்கு மன கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமானும். இதனால் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், சேஞ்சஸ் நிறையா வரும். ஸோ அந்த சேஞ்சஸால் நல்ல ஒரு அளவுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், நீங்களே உங்கள் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் நிறைய சேஞ்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும்போது எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நல்ல ஒரு உடன்பாடு, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் நல்ல சந்தோஷமும் குதூகலம் இருக்கிறதுக்கும் சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் வந்துவும் இது ஆல் இந்த கேம் ஏன்னா ராகு அங்கே இருக்கும்போது ஒரு சின்ன எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியோட சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 8, 11ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களே ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட்டோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து அப்பா சார்ந்த ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்களை கொடுக்குறமான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான சூரியன் 3இல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய முயற்சிகள், கொஞ்சம் மெனக்கட்டு ஏதாச்சும் முன்னேற்றி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதி. ஸோ 8, 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமான, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி வரும். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது தொழிலில் நிறைய மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துருங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நிறைய மாற்றங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துருங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருந்து சுயசாரத்தில் போகும்போது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து அந்த 8ஆம் அதிபதியும் கூட இருக்கும்போது சில நேரங்களில் வந்து நண்பர்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி எந்திரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10இல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி 8இல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் குடும்பத்தில் சலசலப்புகள், ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி எந்திரங்கள். சனி 3, 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த முயற்சிகளில் வந்து சின்ன சின்ன சோம்பேறித்தனம் வரும். தாயார் சார்ந்த உறவுகள் மற்றும் வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் 4இல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து அது 4, 8 என்பது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அது நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தாங்க. சுக்கிரன் 7ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது, அதுவும் 8ஆம் அதிபதி வரும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத சந்தேகங்கள், நண்பர்களால் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி பிரார்த்தனை பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் பிடிவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை விற்றுட்டு ஒரு புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்கும். தாயார் இருக்கவங்களுக்கும் ஒரு சின்னதாக குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அம்மா கொஞ்சம் ஈகோயிஸ்டாக கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் குழந்தைகளோட பேச்சுக்கள், இதனால் வந்து குழந்தைகிட்ட பேசும்போது சில நேரம் வந்து வாக்குவாதங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்டெடுத்த காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய முயற்சிகள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் 2 நாட்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மனசலனங்களாக நைட்டு தூங்காமல் உட்காந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினால் சூரியன் 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் குடும்பத்தில் தேவையில்லாத சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கனால கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக சந்திரன் தசா 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் 2 நாட்கள் நல்ல லாபங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், இதனால் நைட்டு தூங்காமல் உட்காந்து யோசிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 1-2 நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ரெமெடி கொடுக்கும்ங்கிறது தான் உண்மையான விஷயம். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து 12 அதிபதி, குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கான முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாள் இருக்குது. ஸோ ரொம்ப அடமெண்ட்டாக எப்படியா சாதிச்சு அவனுங்கிற வெறியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து நம்ம பிடிவாதமாக இருப்போம். அந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடுங்க. சனி வந்து 4ல் இருக்கார். பழைய வீடு விற்கிறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாம்ங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 7-10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. புதிய அக்ரிமெண்ட், புதிய டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. தனுசு லக்னமாக கேது தேசாபதி, கேது 9ல் இருக்கிறார். ஸோ 9ல் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக சுக்கிர தசாபதி, சுக்கிரன் 6ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனையும் ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. கண்டினியூவாக ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது சனி வந்து இப்போ 3ல் இருக்கார். 3ல் உள்ள சனி வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றங்களையும் பெரிய முயற்சிகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் சுயசாரத்தில் போகும்போது ஒரு ஆட்சி பெற்ற பலத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ல் நம்ம அறியாமல் நம்மளை சில பேர் வாட்ச் பண்ணுறது, கொஞ்சம் கண்காணிக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உச்சமாக உங்களது ராசியிலே இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது.
அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியோட போகும்போது சில நேரம் முன்கோபங்கள் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 5 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது உங்களுடைய வேலை விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றங்கள், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து கொஞ்சம் அவங்க அப்பாட்ட வாக்குவாதங்களோ இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான மாற்றங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது சில நேரங்களில் வந்து முன்கோபத்தால் சில ராங் டெசிஷன் எடுப்பீங்க. ஸோ அதனால் முன்கோபத்தை தடுத்துட்டு எதாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2லும் தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12 மற்றும் 3ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 6ல் வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி விஷயம், வேலை வந்து வேகமாக முடியல, ஏதாச்சும் டக்குன்னு முடியலைங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்கும், மற்றபடி ரிசல்ட் இருக்கும், பட் ஸ்லோவாக இருக்கிறது தான் ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது நம்மகிட்ட கொஞ்சம் நெகட்டிவிட்டியான ஃபீலிங் இருக்கும், தேவையில்லாத கோபங்கள். ஏன்னா சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது தேவையில்லாத எமோஷன்ஸையோ கோபங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து சந்திரன் தசாபத்தினா சந்திரன் வந்து 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. இந்த வார்த்தை அற்புதமாக இருக்குது. வியாபார ரீதியான விஷயங்களும் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியும் செவ்வாய் 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்பொழுது அற்புதமான பலன்கள், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது தேவையில்லாத கோபதாபங்களை ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப அற்புதம் தான். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 2ல் போகும்போது அது வந்து கொஞ்சம் எமோஷனான பேச்சுக்கள், எமோஷனை யாராச்சும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் குடும்பத்தில் வந்து இந்த சலசலப்புகளை ஏற்படுத்தும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து உங்களுக்கு 3-12ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும்போது, சனி இதுவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் லக்னாதிபதியாக இருந்த ஒரு 3ல் இருக்கும்போது என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும் சந்தேகங்களை ஏற்படுத்தும். மற்றவங்க நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 6-9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து கேது தசாபத்தியும் கேது 8ல் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், ஆண்களோ இல்லை நீங்களே பெண்களாக இருக்கணும், கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். தேவையில்லாத தலைவலியோ லீகல் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் 5-10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்திற்கு தேவையான பணம் வரவு எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களாக இருக்கும். பட் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். வியாபாரத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் முன்னேறதுக்கான முயற்சியில் அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் நிறைய போடுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது 12ல் இருக்கும்போது அப்பா அம்மா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்கள், சில பேர் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது. ஸோ ராசியிலே வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள்னும் போது குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு டென்ஷனும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும், வேலையிலும் நல்ல ஏற்றங்களும், நல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் விரயம் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் உங்களை தேடி வருவார்கள். கொஞ்சம் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஒரு பெரிய லாபங்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக 12 இருக்கும்போது வியாபார ரீதியாக நிறைய முயற்சி எடுப்பீங்க. ஸோ அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பட் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுதான் வந்து அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அற்புதம் தான். ஸோ 11ஆம் அதிபதியான குரு 5 வக்கரமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறது, கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல தீர்வுகள், நல்ல விஷயங்கள் மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஏற்படும். இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலங்கள். இப்போ பார்க்கும் தசாபக்தி பலங்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி வந்துடுங்கள். சூரியன் வந்து 7ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகள், அதுக்கான கொஞ்சம் செலவுகள், அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி. சந்திரன் 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தார்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக 12இல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகளுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுப்பீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக வந்து ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பெண்களாக இருந்தால் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனாக கத்துறது, திட்டுறதுன்ற மாதிரி விஷயங்கள். ஏன்னா சுக்கிரன் ராகு ஒன்றா இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எந்த டெசிஷனாக இருந்தாலும் உடனே எடுக்காமல் ஒரு நாள் தள்ளி யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்திருக்கு. குரு வந்து 2-11ஆம் அதிபதி 5இல் இருக்கும். சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும். பட் மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசாபுத்தி வந்திருங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கார். பொருளாதாரம் சம்மந்தமான விஷயம், நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபுதன் 5-8ஆம் அதிபதியான புதன் 12இல் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுதன். கேது வந்து 7இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் சின்ன ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து அது கேது திசை நடக்கும்போது அது 7இல் இருக்கும்போது சில நேரத்தில் மற்றவர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது அவங்களோட குறைகளோ நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணும். என்னடா அது இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களோ ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி பாசிங் க்ளவுட்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறு வரி பண்ணி ஒன்றும் புண்ணியமே கிடையாது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடுங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்பொழுது தாய் தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கேரிங்காக எடுத்துப்பீங்க. சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 4இல் வக்கரமாக இருக்கும்போது, இனிமேல் ராசி அதிபதி வக்கரமாக இருந்தனாலே நம்ம கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்போம். நான் இப்படி தான் என்ன பண்ணுறேன் அடிக்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த அடமென்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் இருக்கும்போது சிறப்பான பலங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பண வரவுலாம் அற்புதமாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய காசு, பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. வெளி மாநிலங்களில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் நமக்கு விரயங்கள் ஜாஸ்தி இருக்கும். சில ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் வந்து நைட்டு தூங்காமல் இருக்கிறது, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கும். அதனால் நம்ம டென்ஷன் ஆகிறனாலையோ ஸ்ட்ரெஸ் ஆகி எமோஷன் ஆகலையோ எதுவும் நடக்காது. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஆற போட்டு
பார்த்தீங்கன்னா தான் அதோட உண்மை நிலவரம் தெரியும். எமோஷனலாக பேசுகிறனாலையோ ஒரு விஷயத்தை செய்கிறனாலையோ எதுவும் ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது வீடு வண்டிகளால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி, கண்ட்ரோல் இல்லாமல் போதும் அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வியாபார ரீதியாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள்லாம் நல்ல ஏற்றமாக நடக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் தான். ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் என்னென்னா சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரோ, அதனால் சின்ன கோபதாபங்கள் வரும். நண்பர்களே வந்து நம்மளை வந்து எதாவது போட்டு கொடுக்குறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் வந்து அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக செலவு பண்ணுறது, வியாபார ரீதியாக விஷயங்கள் கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கெட்டு அலையிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குருவும் வந்து 4ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் மாமியார் வீட்டு சைட்லேயும் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு அடமன்சியான விஷயங்கள், பிடிவாதமான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசிகள் பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். பெருசாக ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 11ல் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. மீன லக்னமாக சந்திரன் தேசாபத்தில் சந்திரன் 5ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தில் செவ்வாய் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் இருக்கும், கொஞ்சம் கோபங்கள் ஒரு அதிகமாக இருக்கும். நண்பர்களால் கொஞ்சம் கோபப்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது ஒரு பெரிய எமோஷன்ஸ் இருக்கும். நிறைய பெருசாக சாதிக்கணும், பெருசாக வரணுங்கிற எண்ணங்களால் தூக்கம் இருக்காது. நம்ம இப்படி இல்லையே அப்படி இல்லையங்கிற ஒரு கம்பேரிசன் சில பேருக்கு வரலாம். ஸோ நம்ம வந்து அது பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது வந்து நம்ம டென்ஷன் ஆகிறதுனால வராதுங்கிறதை வந்து முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மீன லக்னமாக வந்து குரு தேசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடமன்சியை கொடுக்கும். நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடமன்சி, இந்த மாதிரி விஷயங்களும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சரி நம்ம இந்த வாட்டி விட்டு கொடுப்போன்னு போனீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். மீன லக்னமாக இருந்து சனி தேசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ 11ல் மதிபதி ராசியில் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி எண்ணம் சொல்லும். என்ன நம்ம சம்பாதிச்சிட்டோம், இன்னும் பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக வரணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக வந்து புதன் தேசாபதி 4 7ஆம் அதிபதியான புதன் 12ல் வண்டி வாகனங்கள், கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய செலவில் ஏற்படுற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில நேரம் நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக வந்து கேது தேசாபதி. கேது வந்து 6ல் இருக்கும்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல், அதை வேலையில் வந்து பார்த்தா ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி வந்துருங்கள். சுக்கிரன் வந்து 3 8ஆம் அதிபதி இப்போ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம எமோஷனாக இருக்கும். தேவையில்லாத ஒரு இல்யூஷன், சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது, அதனால் இது நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணங்களில் நம்ம வந்து கற்பனையிலே நிறைய விஷயங்களே நம்ம மண்டையில் போட்டு குழம்போம். நடக்கட்டும், பொறுமையாக இருங்க. இதனால் நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனாலையோ ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால் ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்கிறத பழகிக்கோங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும், இது டெஸ்டடு, ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க.
ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த February மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவ்வர்ஸ் டே February 14th, அதுக்கு முன்னாடி நாள் February 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணியிலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்? இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை, இப்போ ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில், சரிங்களா? ஒரு சுத்துக்கு ஒரு பூ, ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது February 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர்கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும்போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், February மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம்.